வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் வந்து ப்ரான் பிரியாணி, ப்ரான் வறுவல். இதுதான் இன்றைக்கி. ஏற்கனவே நான் வந்து ப்ரான் பிரியாணி வந்து செய்ததை நான் சேனலில் போட்டிருக்கேன். இருந்தாலும் இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இது வந்து 3 டம்ளர் அரிசி, 3 ஆழாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, 3 ஆழாக்கு அரிசி. அதுக்கு வந்து ஒரு ரெண்டு வெங்காயம், 3 தக்காளி. ஒரு வெங்காயம் வந்து நல்லா வதக்கிடணும், 2 தக்காளியும் வதக்கிடணும். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா ஒரு 6-7, அப்புறம் பட்டை, சோம்பு, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் வந்து நான் பச்சையாக போட்டு அரைச்சிக்குவேன். எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறது தான் என்னுடைய பழக்கம். ஃப்ரெஷ்ஷாக போட்டு அரைச்சிட்டு இந்த வெங்காயம் தக்காளி வதங்கினோன்னா ஒரு 4-5 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு, இந்த அரைச்ச இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் வெங்காயம் தக்காளி, காஞ்ச மிளகா, பட்டை, சோம்பு, லவங்கம், ஒரு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அதையும் போட்டு வதக்கிட்டு ப்ரானை போட்டு வதக்கிடணும். வதக்கிட்டு துளியோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் வெறும் மிளகாத்தூள் வந்து தேவைப்பட்டால், ஏற்கனவே நம்ம காஞ்ச மிளகா இருக்குது, பச்சை மிளகா தாளிச்சிருக்கோம், அதனால் தேவைப்பட்டால் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, காரம் சாப்பிட்றவங்க. அப்புறம் உப்பு போட்டு ப்ரானோடு சேர்த்து நல்லா மசாலா வதக்கி 2 நிமிஷம் விட்டுட்டு, அதுக்கப்புறம் தண்ணி 1க்கு 2 தண்ணி, 3 ஆழாக்கு அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த மாதிரி 1க்கு 2ன்ற விகிதத்தில் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிக்கிட்டு பிரிஞ்சி இலை வந்து நான் கடைசியில் கொஞ்சம் கிள்ளி போடுறது வழக்கம். ஏன்னா அதுக்கு வாசனை வந்து தண்ணி கொதிக்கும் போது அந்த வாசனை நல்லாயிருக்கும். அதை வந்து பிரிஞ்சி இலை 2 கிள்ளி போட்டுட்டு நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நல்லா கொதித்த உடனே இந்த அரிசியை வந்து நான் அப்போ தான் கழுவி போடுவேன். ரொம்ப நேரம் ஊற வைக்க மாட்டேன். மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் ஊறினா ஜாஸ்தி. அதில் வந்து அரிசியை போட்டுட்டு கொஞ்சம் ஹையில் வச்சு, சிம்மில் வச்சு அரிசியை போடுங்க. அப்புறம் திருப்பும் ஹையில் வச்சு கொஞ்சம் லேசாக கொதி வந்த பிறகு தட்டு போட்டு தம் போடலாம். இல்லை வெயிட் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மூடி வெயிட் போடுவோம். வெயிட் போட்டுட்டு, இல்லை வெயிட் போட்டுட்டு சிம்மில் வச்சிங்கன்னா கூட அது பாட்டுக்கு ஒரு 10-15 நிமிஷத்தில் சூப்பராக அந்த பிரியாணி ஆகிடும். சூப்பராக இருக்கு பாருங்க. நல்லா எங்கள் வீட்டில் ரொம்ப உதிரியாலாம் சாப்பிட மாட்டாங்க. இது உதிரியாக தான் இருக்கும், பட்டு வந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி ப்ரான் பிரியாணி பாருங்க, இப்படி தான் இருக்கும். இந்த பக்கம் வந்து ப்ரான் வறுவல். அது எனக்கு ரொம்ப ப்ரான் பிரியாணி நிறைய வச்சு சாப்பிட மாட்டேன், அதனால் அது வறுவல் கொஞ்சம். இதுதான் என்னைய சாப்பாடு. தயிர் இருக்குது, மாம்பழம் இருக்குது, ஊறுகாய், இதெல்லாம் வந்து இன்றைக்கி சாப்பாடு எங்கள் வீட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.